3 தலைமுறை அரசியலை 3 ஆண்டுகளில் ஆட்டம் காண செய்தார். இந்தியன் பொலிட்டிக்கல் சர்வீஸ். எங்கள் வீட்டு பிள்ளை இல்லை, நம் வீட்டு பிள்ளை. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு கே. அண்ணாமலை அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். காரணம், என்னுடைய பிரசன்டேஷன் நீங்க பண்ணது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தையினுடைய நெஞ்சில் அது சின்னதா பட்டிருக்கும். ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் மேல ஒரு மரியாதை, நாளைக்கு அவங்க நாமளும் இந்த சர்வீஸ்க்கு போகணும், ஒரு ஆபீசரா இருக்கணும், நாட்டுக்காக சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களை போன்ற அதிகாரிகள் வந்து பேசும் பொழுது கிடைக்கக்கூடிய உத்வேகம் என்பது வேறு. அது குறிப்பாக அந்த குழந்தைக்கு எங்களுக்கு கிடைத்திருப்பதாக நிச்சயமாக நான் அதே போல நம்முடைய மே 7ஆம் தேதியிலிருந்து யூடியூப்ல, டிவி சேனல்ல கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப் வீடியோஸ்ல முழுவதுமாக. ஏன்னா நேற்று நம்முடைய ஆர்மி சீஃப் சிங்கப்பூர்ல இருந்தாங்க, ஷாங்கிரிலா டயலாக்ல பேசினாங்க. ஆர்மி சீஃப்னுடைய இன்டர்வியூ நேற்று யாராச்சும் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மொத்தம் இந்த ஆபரேஷனல் டைம்ல 15% நேரம் ஃபேக் நியூஸ்க்கு மட்டுமே நாங்க செலவிட்டோம். 15% ஆஃப் ஆர் ஆபரேஷனல் டைம். நம்முடைய இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் ஃபேக் நியூஸ், பாகிஸ்தான் போற ஃபேக் நியூஸ் உடனே டீபங்க் பண்ணணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வார் சிச்சுவேஷன் இருக்கும், ஆன் த ஸ்பாட் டிசிஷன் எடுக்கணும், ரியல் டைம் அலர்ட்னஸ் இருக்கணும். அதுல 15% அவங்க நேரம் இதுக்காக இருந்துச்சு. அதுல மேஜர் மதன்குமார் அவர்கள் போன்றவர்கள் நிச்சயமாக இந்த 30% இருக்க வேண்டிய நேரத்தை 15% மிக வேகமாக என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்றோம், பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பொய்கள். ஏன்னா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும், வெஸ்டர்ன் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் இருந்து நிறைய கோட் பண்ணி சொல்றாங்க. ஒரு ரெக்கேஜ், ஒரு கீழே ஒரு ட்ரோன் விழுகுதுன்னா ரெக்கேஜை வச்சு பேக்வர்ட் இன்ஜினியரிங் பண்ணி அது என்ன ட்ரோன், அது எப்படி நம்ம சுட்டு வீழ்த்தணும். அதே நேரத்துல ரஃபேல் மாதிரி ஒரு விமானத்துக்கு ஒரு ஆபத்து நேர்ந்து இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் டே 1ல இருந்து, ஏன்னா எப்படி நம்ம ஊர்ல நாம மிலிட்டரி பிரீஃபிங் பண்ணமோ நம்முடைய 2 எக்ஸலண்ட் ஆபீசர்ஸ் எப்படி அவங்க ரெகுலரா பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் ஒருத்தர் பண்ணாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, அது ஒரு பெரிய ட்ரோல் மீம் கண்டென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் அவருடைய ஆங்கிலத்தையோ அவர் பேசக்கூடிய பிரீஃபிங்கை நீங்க பார்க்கணும், பயங்கரமா இருக்கு. ஃப்ரீயா இல்லாதவங்க நீங்க யூடியூப்ல பார்க்கணும். பாகிஸ்தான் ஆர்மியினுடைய மிலிட்டரி பிரீஃபிங் டெய்லி எப்படி பண்ணாங்க, அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் பண்ணாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் மீடியால அது வரணும், பிபிசில, ஸ்கை நியூஸ்ல, சிஎன்என்ல வரணும் அப்படிங்கிறதா கொஞ்சம் ரொம்ப லேட்டா பண்ணாங்க. ஸோ அவங்க நைட்டு போய் பேசி முடிச்சிருவாங்க. நம்ம அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணிக்கு நம்முடைய 4 மணிக்கு மிலிட்டரி பிரீஃபிங் இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பொய்கள் இன்டர்நேஷனல் மீடியால சர்க்குலேட் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும், உதாரணத்துக்கு யூகேல பாத்தீங்கன்னா பிபிசில நம்முடைய ஹை கமிஷனர் விக்ரம் துரைசாமி சார் அவங்க போய் உட்காந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருப்பாரு காலையில. அமெரிக்காவில் நம்முடைய அம்பாசிடர் போய் சிஎன்என்ல பேசுவாங்க. ஸோ ஏன்னா ரியல் டைம் நம்ம கவுண்டர் பண்ணா வார் இஸ் ஆல் பெர்செப்ஷன் சார். யாரு இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியை மாற்றி சொல்லும் பொழுது இது இன்னும் பெரிதாக பேசப்படும். வார் இஸ் ஆல்வேஸ் அபவுட் பெர்செப்ஷன். இன்னைக்கு பாகிஸ்தான் பாருங்க, இவ்வளவு போனதுக்கு அப்புறம் கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு, கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு டேங்க் மேலே போறாரு. எங்க போனாலும் அந்த புதிதாக அந்த ஃபீல்டு மார்ஷல் கூட கூட்டிட்டு போறாரு. எங்கெல்லாம் கூட்டு போனாரு, டர்க்கி, அஜர்பைஜான், ஈரான் 3 நாட்டுக்கும். ஏன்னா அவருக்கு பயம், அந்த ஆர்மி சீஃபை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்கன்னா ஒரு கூட்டு பண்ணி ஆட்சிக்கு வந்துருவாங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருடைய பிரத்யேகமான பிரச்சனை என்ன, பக்கத்திலேயே வச்சுக்கணும், அந்த பாம்பு பக்கத்துல வச்சுக்கிற மாதிரி. தூரமா வச்சுக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி அந்த பிரைம் மினிஸ்டர் குத்திடும். சோ இவ்வளவு பொய்களுக்கு நடுவில் மேஜர் மதன்குமார் அவர்கள் போன்றவர்கள் பெரிய சேவையை யூனிஃபார்ம் போடாம சிஇஓ சாணக்கியா மங்கராஜ் பாண்டே சார் அவர்கள் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. காரணம், ஒரு விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் தேவைப்படுதுங்க. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை மே 7, 8, 9, 10 அதன் பிறகு நாம் எல்லோரும் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதுமே அதற்காக நேரம் கொடுத்து பொதுமக்கள் வெளியே வந்து நம்முடைய முப்படைகளுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்திருக்கிறாங்க. அரசியல் கட்சி சாராத மனிதர்கள் கொட்டுகின்ற மழையிலாம் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. இருந்தும் இதற்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். குறிப்பாக சர்விங் ஆபீசர்ஸ் கூட்டிட்டு வரணும். என்ன நடந்துச்சு, ரூல்ஸ் ஆஃப் வார்ஃபேர் என்ன, என்கேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது. ஏன்னா அவங்க சொன்னது போல ஒரு தலைமுறைக்கு ஒரு பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். 99க்கு பிறகு இன்னைக்கு அது 88 மணி நேரம் தான். இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 4 days 88 hours அவ்வளவுதான் இது. அதுல நிறைய விஷயங்களை நாம் செய்திருக்கின்றோம். அடுத்து நமக்கு இது எப்ப டெஸ்ட் ஆகும் தெரியாது. ஏன்னா வார் நமக்கு வேண்டாம். ஆனா எப்பொழுதுமே இந்தியாவை பொறுத்தவரை ஒரு காலத்துல நிச்சயமா நம்ம 2 front வார பார்க்கத்தான் போறோம். நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும்
ஒரு காலத்துல ஒரு பக்கம் சைனாவையும் ஒரு பக்கம் பாகிஸ்தான், 2 நாடுகளையும் ஒரே நேரத்துல நாம டேக் ஆன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரத்தான் போகுது. ஏன்னா காரணம் தவறு நம்ம மேல இல்ல, தவறு அந்த 2 நாடுகளின் மீது இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஸ்டேட்டஸ் கோ பவர், நாம் எந்த ஒரு நாட்டினுடைய எல்லையும் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாடு கிடையாது, ஸ்டேட்டஸ் கோ பவர். ஆனா பாகிஸ்தானோ சைனாவோ அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனரி பவர்ஸ் எடுக்கணும். இன்னைக்கு குறிப்பா சைனாவை பாருங்க, எத்தனை இடத்துல அவங்களுடைய பிரச்சனை, ஒரு சின்ன சின்ன தீவுகளுக்கு சண்டை, பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒரு நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. ஆனால் நாம் அதற்கு தயாராகணும். அது எப்படின்னு தெரியாதுங்க, நம்ம தலைமுறையில் அந்த போர் வரலாம், நமக்கு அடுத்த தலைமுறை அந்த போர் வரலாம். அதையெல்லாம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லணும். குறிப்பாக இது போன்ற அற்புதமான மிலிட்டரி ஹிஸ்டோரியன்ஸ், சர்விங் ஆஃபீஸரை கொண்டு வரணும். அதையெல்லாம் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்வு மூலமாக அதே போல முக்கியமானவர்கள் முதல் அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைந்திருக்கிறது. நேரம் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல என்னுடைய வேலை ரொம்ப சின்ன வேலை தாங்க. காரணம் ஏன்னா லிவ்ட் ரியாலிட்டி. சார் ஸ்ரீதரன் சார் இஸ் லிவ்ட் ரியாலிட்டி. அங்க இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். 45 days கடலுக்குள்ள சம்மரில யோசிப்பாங்க. நம்ம லிப்ட்ல 2 நிமிஷம் இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும், கிளாஸ்ட்ரோபோபிக் ஆயிடும். எப்படா அந்த லிப்டை திறப்பாங்க, வழி இல்லாம தான் லிப்டே போறேன், கிளாஸ்ட்ரோபோபிக். 45 days அந்த சப்மரீனுக்குள்ள சின்ன அறையில நீங்க கை இப்படி பெருசா கூட நீட்ட முடியாது. அதுக்குள்ள 45 நாட்கள் உள்ள இருக்கணும் அப்படின்னா அது 2 முறை இருக்காங்கன்னா ஒரு நாட்டின் மீது கமிஷன் இல்லாம மேஜர் மதன்குமார் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்மியில் ஒரு கல்ச்சர் இருக்குங்க, இன்டெலெக்சுவல் சோல்ஜர்ஸ் நமக்கு வேணும். அதாவது ஒரு வார் ஃபைட்டிங் மிஷினரியில அறிவாக செயல்படக்கூடிய, புத்தி கூர்மை இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் லீடர்ஷிப் நமக்கு வேணும். அது எப்பவுமே அமெரிக்கன்ல அது இருக்கும். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், ஸ்டான்லி மெக்ரிஸ்டல்ல இருந்து ஆரம்பிச்சு ஜெனரல் டேவிட் பெட்ரியஸ்ல இருந்து நிறைய பேர் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அவங்கள மிகப்பெரிய ஆளுமைகள், ஏன்னா ஒரு இன்டெலெக்சுவல் சோல்ஜர்ஸ். இன்னைக்கு அந்த வகையில தமிழகத்துல ஒரு இன்டெலெக்சுவல் மிலிட்டரி ஸ்காலர் என்னுடைய வேலை இதுல இருந்து ஜஸ்ட் முன்னாடி போறது மட்டும்தான். மறுபடியும் காலத்தினுடைய அருமை கருதி இதற்கான ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு நான் அரசியல் பேச விரும்பல, யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது நம்ம அரசியல் பேசக்கூடாது. இதுல நம்ம அரசியலா பார்க்கல, எல்லா கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருந்தோம். ஒருவேளை நான் ஏதாச்சும் அரசியல் கட்சியை நான் சுட்டி காட்டி பேசுறேன் அப்படின்னா குறையாக சொல்லவில்லை, அந்த நேரத்தில் அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். இட் இஸ் ஆல்வேஸ் அ கான்டெக்ட் ஸ்பெசிபிக். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்கலி வெரி பவர்ஃபுல், $4 trillion எக்கானமி நம்ம வச்சிருக்கோம், மிலிட்டரிக்கு செலவு பண்ண முடியுது, we can afford to spend. ஆனா 20 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இல்லை, நம்ம கிட்ட பணம் இல்லை. ஸோ அப்ப இருந்ததை இப்ப நான் கம்பேர் பண்ண விரும்புறேன்.